நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஆனந்த யோக பயிற்சியினுடைய தொடர் நிகழ்விலே நாம் அனைவரும் சிறப்பாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சுவாச தியானத்தை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு நாம் ஆழமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு இது அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம். இதற்கு அடுத்தது உங்களுக்கு இனிமேல் மாதத்திற்கு ஒரு தியானம் என்ற முறையிலே உங்களுக்கு தியானம் வழங்கப்படும். இன்னும் 4 மாதங்கள்ல 4 மிகவும் சக்திமிக்க தியானங்களை நீங்க பெற போறீங்க. அந்த தியானங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இன்னைக்கு நாம் அந்த தியானத்தை பற்றிய ஒரு முன்னுரையையும், அதை செய்வதனுடைய பலன் என்ன என்பதையும், அதை எப்பொழுது நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும், அதற்கு நாம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். சரிங்களா? அதனால இந்த வகுப்பு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக நம் அனைவருக்கும் இருக்கும். நல்லா கூர்ந்து இந்த வகுப்பை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். இப்போ நம்முடைய உடற்பயிற்சியில நாம் ஓரளவுக்கு பகுதிக்கு மேல பயிற்சிகள் கிட்டத்தட்ட 6 பயிற்சிகளை நாம் முறையாக கற்றுக்கொண்டு விட்டோம். இன்னொரு 3 பயிற்சிகளை இந்த மாதத்துல நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் இப்ப சொல்லிக் கொடுத்த 6 பயிற்சிகள், கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, ஓய்வு பயிற்சி என்ற அனைத்தையும் சேர்த்தே செய்வதற்கு அதிகபட்சமாக 30 நிமிஷம் இருந்தா போதும். 25 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் இருந்தால் போதும். இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்து வருவீங்க அப்படிங்கிறதையும் நம்புறோம். ஏன்னா எப்பவுமே செயலுக்கு தான் விளைவு. ஒரு செயல் செய்தோம்னா விளைவு நிச்சயமாக வரும். பட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால விளைவு வராது. அதனால இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் என்னன்னா, எந்த விளைவை வேணாலும் நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் செயல் மூலமாகத்தான் பெற முடியும். எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விளைவு வரணும்னு விரும்புறீங்க. உடல் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்னா அந்த விளைவை கொடுக்கறதுக்கு இறைவன் தயார். ஆனா அதற்கான செயலை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். உணவை சரியா சாப்பிடணும், தண்ணி சரியா குடிக்கணும், உழைப்பு சரியா இருக்கணும், வித்து சக்தியை அளவு முறையோட செலவு பண்ணணும், எண்ணம் எப்பவுமே நல்லதா இருக்கணும், உடலுக்கான உடற்பயிற்சியை நம்ம செய்யணும், மனதை அமைதிப்படுத்தி கொள்ளணும், உயிராற்றலை பெருக்கிக் கொள்ளணும். இதையெல்லாம் செய்துட்டு நீங்க போய் இறைவன்கிட்ட போய் உடல் ஆரோக்கியம் கொடுன்னு கேட்க வேண்டாம். இறைவன் நம்ம யாரையுமே கேட்டு வாங்குற நிலையில வைக்கல. தன் குழந்தை தன்கிட்டயே கேட்டு, அது கேட்கறது அப்படிங்கிறது பிச்சை எடுத்தல் அப்படின்னு பேரு. ஒருத்தட்ட போய் தானம் கேட்டு வாழ்றது அப்படிங்கிறது அப்படி இறைவன் நம்மளை வைக்கல. நீங்க போய் இறைவன்கிட்ட கேட்டுதான் உங்களுக்கு ஒண்ணு இறைவன் கொடுக்கணும்னு ஒன்னும் விதி இல்லை. நாம பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த இறை ஆற்றல் கொடுத்துருச்சு. நிலம் எவ்வளவு நிலம் கொடுத்துருக்குது பாருங்க. 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற அந்த பூமி கொடுத்துருக்கு. இதில் நாம் இன்னும் 10% கூட பயன்படுத்தல. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு 72% நீரை கொடுத்துருக்கு. எவ்வளவு நெருப்பு சக்தி, எவ்வளவு காற்று சக்தி, எவ்வளவு விண் சக்தி, அத்தனை அபரிவிதமாக கொடுத்திருக்கிறது. நாம சுவாசிக்கிறதுக்காக எப்பவோ காற்று உற்பத்தி பண்ணிருச்சு. நாம கண்ணு பார்க்கணுங்கிற காட்டி கண்ணு உற்பத்தி பண்ணிருச்சு. சவுண்டு கேட்டு நம்ம அவேர்னஸா இருக்கணும்னு சவுண்டு.
சுவைக்கு நாக்கு, எல்லாவற்றையும் இறையாற்றல் கொடுத்திருக்கு. இந்த உடலை இயக்கிறதுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள், இந்த இயற்கை இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு மனசு, சிந்திக்கிறதுக்கு அறிவு, எல்லாவற்றையும் இறையாற்றல் கொடுத்துட்டு நீ செயலை செய்து பலனை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிருச்சு. நீங்கள் செயல் செய்தால் விளைவு நிச்சயமாக வரும். There is every action, there is an equal and opposite reaction. நியூட்டனுடைய 3வது விதி. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சரியான நிகரான எதிர் விளைவு உண்டு. இது அறிவியலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறையாற்றலினுடைய விதி. அப்ப செயலை செய்தால் பலன் வரும். எனக்கு மனசு அமைதியா இருக்கணும், மனசுல கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, கோபம், பொறாமை, கவலை வரக்கூடாது, வெறுப்புணர்வு வரக்கூடாது, வஞ்ச உணர்வு வரக்கூடாது, பகையுணர்வு வரக்கூடாது அப்படின்னா அதற்கு நாம் செய்ய வேண்டியது தியானம். தியானத்தை நம்ம சரியா முறையா செஞ்சுட்டு வந்தா இந்த கெட்ட விஷயமெல்லாம் மனதிலிருந்து போயிடும். அதற்கு தான் நம்ம தியானத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்கு அப்படின்னு மகான்கள்ட்ட கேட்டா மகான்கள் சொல்றாங்க, உங்களுடைய மனதினுடைய அடிப்படையில உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. மனம் போல வாழ்வு, மனம் போல வாழ்வு. இந்த மனம்தான் உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வருகிறது, நாம எண்ணுகிறோம். இந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வருகிறது, அதைத்தான் நாம பேசுகிறோம். இன்னைக்கு நான் தியானத்தை பற்றி பேசணும்னு நினைச்சேன், அதனால தியானத்தை பத்தி பேசுறேன். இந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வருகிறது, அதை நாம் செயல்படுத்துகிறோம். நான் 10:15 இன்னைக்கு வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சு, கேமராவெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து செட் பண்ணி உட்கார்றேன். ஏன்? என்னுடைய எண்ணம் சொல்லுது 10:15 மக்கள் எல்லாம் வந்துருவாங்க வகுப்புக்கு. நீங்களும் அப்படியே தான், 10:15 நமக்கு வகுப்பு தொடங்கிரும், 10:10 ஜூம் ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாரும் வந்து எப்படி இணைஞ்சீங்க? எது உங்களை இணைச்சது அப்படின்னா உங்களுடைய எண்ணம், உங்க மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணம். ஒரு சிலருக்கு இன்னைக்கு போக வேண்டாம், விட்டுறலாம், அடுத்த வகுப்புல பாத்துக்கலாம், இல்லாட்டி யூடியூப்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த மனசு சொல்லுச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சரிதானுங்களா? அப்ப நம்ம மனம்தான் நம்ம வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறது. எண்ணம் மூலமாக, சொற்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக. காலையில் எந்திரிக்கலாம்னு நினைக்கிறோம், நினைக்கிறங்காட்டி தான் எந்திரிக்கிறோம், இல்லாட்டி எந்திரிக்க மாட்டோம். இல்லையா? உண்மைதானே? கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்னா படுத்துக்குவோம். அப்புறம் குளிக்கலாம்னு நினைக்கிறோம், அப்புறம் தான் குளிக்கிறோம். ப்ரஷ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், அப்புறம் தான் ப்ரஷ் பண்றோம். ட்ரெஸ் போடலாம்னு நினைக்கிறோம், அப்புறம் தான் ட்ரெஸ் போடுறோம். இந்த ட்ரெஸ் போடலாம்னு நினைக்கிறோம், அந்த ட்ரெஸ் போடுறோம். சாப்பிடணும்னு நினைக்கிறோம், சாப்பிட்றோம். வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோம், வேலைக்கு போறோம். வீட்டு வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க, செய்யறோம். குழந்தை கொண்டு போய் விடணும்னு நினைக்கிற விடுறோம், குழந்தைய கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற கூட்டிட்டு வர்றோம், தூங்கலாம்னு நினைக்கிறப்ப தூங்குறோம், எந்திரிக்கலாம்னு நினைச்சா எந்திரிச்சிடுறோம். புரியுதுங்களா? ஊருக்கு போகலாம்னு நினைச்சீங்கன்னா ஊருக்கு போறீங்க. திருமணம் செய்யலாம்னு நினைச்சாதான் திருமணம். குழந்தை வேண்டும் என்று நினைத்தால்தான் குழந்தை. வீடு கட்டணும்னு நினைச்சாதான் வீடு. தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சாதான் தொழில் செஞ்சு சம்பாதிப்போம். அப்ப எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது எண்ணங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். நீங்க எந்த செயல் செய்தாலும் எண்ணத்தால தான் செய்யணும், வேற ஆள் செய்ய முடியாது. எண்ணம் இல்லாம எதுவும் இல்லை. அப்ப அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? மனதிலிருந்து வருகிறது. மனதிலிருந்து வருகிறது. அப்ப அந்த மனதிலே 2 விதமான எண்ணங்கள் இருக்கு. நல்ல எண்ணங்களும் இருக்கு, தீய எண்ணங்களும் இருக்கு. நல்ல எண்ணங்களும் இருக்கு, தீய எண்ணங்களும் இருக்கு. அப்ப நல்ல எண்ணம் வெளியே வரும்போது சொல்லு நல்ல சொல்லா இருக்கு, செயல் நல்ல செயலா இருக்கு. விளைவு நல்ல விளைவு, கிடைப்பது புண்ணியம். கெட்ட எண்ணம் வெளியே வரும்போது கெட்ட சொல்லாக வருகிறது, கெட்ட செயலாக வருகிறது, துன்பமாக இருக்கிறது விளைவு.
பாவமாக நம்முடைய செயல் மாற்றப்படுகிறது. அப்ப நம்முடைய எண்ணம் நல்லதாக இருந்தால் நாம் பெறுவது புண்ணியம், நம் எண்ணம் தீயதாக இருந்தால் நாம் பெறுவது பாவம். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு ஏன் துன்பம் வருதுன்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ நிறைய பாவங்களை செய்து சேர்த்துட்டு வந்துட்டோம். இப்பதான் தெரியுது இவ்வளவு பாவம் செய்ததற்கான விளைவாக நாம சில துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அவற்றிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்முடைய எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? தூய்மையானதாக, நல்லதாக இருக்க வேண்டும். சரி, இந்த எண்ணமெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இப்ப ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் இருக்கு, அதுல வெள்ளை கலர்ல கொஞ்சம் பால்ஸ் போடுறீங்க உள்ள, கூடவே கருப்பு கலர்ல சில பால்ஸ் போடுறீங்க. சரிங்களா? இந்த வெள்ளை கலர்ல போட்டது நல்ல எண்ணம்னு வச்சுக்கோங்க, கருப்பு கலர்ல போட்டது கெட்ட எண்ணம்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம ரெண்டு எண்ணத்தையுமே போட்டு வச்சிருக்கோம். இன்னும் நீங்க நல்லது பாக்குறீங்க, நல்லது உள்ள போய் பதியுது, அப்ப அது வெளியே வரப்ப நல்ல எண்ணமா வெளியே வரும். உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு குருடர் வந்து கண்ணு தெரியாம அந்த பாதையை கடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்த நீங்க பாக்குறீங்க. பக்கத்தால இருக்கிற ஒரு நபர் அவரை பிடித்து கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு வர்றாரு. இதை நீங்க பாக்குறீங்க. பார்த்த உடனேயும் உங்களுக்குள்ள அந்த நல்ல செய்தி பதிவாகும். நீங்க எதை பாக்குறீங்களோ அதை உங்க கண்ணு கேமரா எடுத்து மூளையில பதிவு பண்ணி உங்க கருமையத்துல போய் ரெக்கார்ட் பண்ணிருச்சு. இப்போ நாளைக்கு ஒருத்தர் இதே மாதிரி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டா உடனே உங்களுக்குள்ள அந்த பார்த்த பதிவு இருக்குல்லையே, அது வெளியே வரும். ஏய், நீ கொண்டு போய் அவரை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு வாவேன் அப்படின்னு சொல்லும். நல்ல எண்ணம். அப்ப நீங்க நல்ல சொல்லை சொல்லுவீங்க, நல்ல செயலை செய்வோம். அப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே உள்ள பதிவாகி நம்முடைய எண்ணங்களாக வந்து நம்முடைய வாழ்க்கையாக மாறுது. அதே போல ஒரு நல்ல விஷயத்த கேட்கறீங்க. இந்த மாதிரி ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு, ஒரு 40 குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த இல்லத்திற்கு இவர் ஒரு அரிசி மூட்டை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க. அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிருச்சு. இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, 40 குழந்தைங்க இருக்கிறாங்க, இவர் அரிசி மூட்டை கொடுத்தது ரெக்கார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு உங்களுடைய குழந்தையோட பிறந்த நாள் அல்லது உங்களோட திருமண நாள் வரும்போது யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணம் வரும். அன்னைக்கு அவர் சொன்னார்ல, இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, 40 குழந்தைங்க இருக்கு, அதுக்கு போய் நம்ம ஒரு அரிசி மூட்டை கொடுப்போம் இல்லையா, இல்லாட்டி வேற ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்போம், அந்த எண்ணம் வரும். அது நீங்க சொல்ல மாறும். வீட்டுல சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்குமா, நம்ம பண்ணலாமா, செயலா வந்துடும். அப்ப நம்ம பார்க்கறது உள்ள பதிவாகிறது, கேட்கறது உள்ள பதிவாகிறது, நீங்க ஸ்மெல் பண்றது உள்ள பதிவாகுது, நீங்க பேசுறது உள்ள பதிவாகுது, டேஸ்ட் பண்றது உள்ள பதிவாகுது, ஸ்கின்ல உணர்றது உள்ள பதிவாகுது, மனதுல நினைக்கிறது கூட உள்ள பதிவாகுது. அந்த பதிவுகள் வெளியே வரும்போதுதான் அது எண்ணங்களாக வெளிப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நுட்பமான இடத்த நான் பேசுறேன். இந்த எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது. ஒரு வாட்ச் ஒரு இடத்துல இருக்குது, யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க மறந்து. செல்போன் நம்ம சில இடங்கள்ல வச்சுட்டு போயிடும். அதை பார்த்த உடனேயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் தோணாது இல்லையா? ஒருத்தரை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடுத்துடணும், பாவம் கஷ்டப்படுவார் அப்படின்னு. இன்னொருத்தர் எடுத்து நாம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. இன்னொருத்தர் இதுக்கு அது நமக்கு எதுக்கு வம்பு, அதை விட்டா அவர் பாட்டுக்கு அவர் வந்து எடுத்துக்கு போறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூழல் ஒண்ணுதான், நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வெவ்வேறையா இருக்கு. ஏன் எண்ணம் வெவ்வேறையா இருக்கு? எனக்குள்ள எந்த மாதிரியான தன்மை இருக்குதோ அதுதான் எனக்கு எண்ணங்களா வெளிவருது. என்கிட்ட நல்ல தன்மை இருந்தா நல்லதா வெளிவருது, கெட்ட தன்மை இருந்தா கெட்டதா வெளிவருது. அப்ப அந்த நல்ல தன்மையோ கெட்ட தன்மையோ எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதை உருவாக்குனது நான் தான்.
நான் நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு, நல்லதையே பேசி, நல்லதையே நுகர்ந்து, நல்லதையே செய்து, நல்லதையே நினைச்சிட்டே இருந்திருந்தேன்னா, எனக்குள்ள பதிவதெல்லாம் நல்லதாகவே பதிஞ்சிருக்கும். ஆனா நான் அப்படி பண்ணல. சில நேரங்கள் நல்லது, சில நேரங்கள் கெட்டது, நல்லதை பேசுறது, கெட்டதை பேசுறது, நல்லதை பார்க்கறது, கெட்டதை பார்க்கறது, நல்லதை கேட்கறது, கெட்டதை கேட்கறது, நல்லதை நினைக்கிறது, கெட்டதை நினைக்கிறதுன்னு மாத்தி மாத்தி நினைச்சுங்காட்டி, என்னுடைய மனதிலே நல்லது கெட்டது எல்லாம் கலந்து பதிஞ்சிருச்சு. வெள்ளை பந்து கருப்பு பந்து போல. இப்போ என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? முதல்ல இப்ப இதுல இருந்து பால்ல நல்ல பால் கெட்ட பால்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நல்ல பாலை நீங்க எடுக்கணும் அப்படின்னா கெட்ட பாலை போடுறது முதல்ல நிறுத்தணும். எனக்கு வெள்ளை பாலா வரணும் எல்லாமே அப்படின்னா நீங்க கருப்பு பால் போடுறது நிறுத்தணும் இல்லையா? கருப்பையும் போட்டே இருப்பேன் அப்படின்னா அது வெள்ளையும் வரும் கருப்பும் வரும், எது வேணா வரும். அது போல நம்ம லைஃப்ல நம்ம நல்லதையே பார்த்தோம் அப்படின்னா உள்ள நல்லதே பதியும். புலன்கள்ல நல்லதை அனுபவிச்சு நல்லதை சிந்திச்சு நல்லதை சொல்லி நல்லதை செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லதே ரெக்கார்ட் ஆகும். அப்ப வெளியே வர்றது நல்லதா வரும். அப்ப வாழ்க்கை நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாம இப்ப என்ன பண்றோம்? நல்லதும் பண்றோம் கெட்டதும் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம கர்மயத்தில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அப்ப ரெண்டுமே வெளியே வருது. அப்ப ஒரு டைம் இன்பமா வாழ்றோம், ஒரு டைம் துன்பமா வாழ்றோம். ஒரு டைம் நல்ல சொல்ல சொல்றோம், ஒரு டைம் கெட்ட சொல்ல சொல்றோம், கடும் சொல்ல சொல்றோம். ஒரு டைம் நல்ல செயல் செய்யறோம், ஒரு டைம் கெட்ட செயல் செய்யறோம். இதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம கெட்டதை செய்யறது முதல்ல நிறுத்தணும். இந்த கண் மூலமா கெட்டதை இனிமேல் பார்க்க கூடாது. காது மூலியமா கெட்டதை கேட்க கூடாது. மூக்கின் மூலமா கெட்டதை நுகரக்கூடாது. வாயின் மூலமா கெட்டதை பேசவும் கூடாது, கெட்டதை சுவைக்கவும் கூடாது. தோலின் மூலமாக கெட்டதை உணரக்கூடாது. மூளை மனதின் மூலமாக கெட்டதை சிந்திக்க கூடாது. அப்ப இது எல்லா இடத்துலயும் நல்லதையே செய்யணும் அப்படின்னா இந்த புலன்கள் நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் நமக்கு கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். மனம் எப்படி இருக்கணும்? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். கட்டுப்பாடுனா அடக்கி வைக்கிறதல்ல, அது நம்ம சொன்னா கேட்கிற மாதிரி ஒரு தன்மையில மனம் இருக்கணும். ஏன்னா இந்த மனம் போலதான் நம்ம வாழ்க்கை. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், சரிதானுங்களா? இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா உங்க மனசுல ஒரு காயம் வருது, கவலை வருது. உடனே உங்க வாழ்க்கை கவலையான வாழ்க்கையா மாறிடுது, சந்தோஷம் போயிருச்சு. ஒரு நல்ல வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன பெயிண்ட் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கலரா அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க சந்தோஷம் போயிடும். புரியுதா? உண்மைதானே? யாரோ ஒருத்தர் வந்து சொல்றதால நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்கிறோம். அப்ப மனம் மகிழ்ச்சியா இருந்தாதான் வாழ்க்கை மகிழ்ச்சி. மனம் வெறுப்பா இருந்தா வாழ்க்கை வெறுப்பாயிரும். மனம் துன்பமா இருந்தா வாழ்க்கையே துன்பமாயிரும். அப்ப இந்த மனம் சந்தோஷமாவும் இருக்கு துக்கமாவும் இருக்கு. நமக்கு எப்படி இருக்குன்னு ஆசை? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. அப்ப இந்த மனதை எப்படி வச்சிருக்கணும்? நம்ம கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். இப்ப மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குதா? எவ்வளவு பேருக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு மனசு? சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே இல்லை. நம்முடைய மனம், என்னுடைய மனம் நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது. நேரத்துல படுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா நேரத்துல படுக்கிறதுக்கு அது விடமாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பாரு, இன்னும் கொஞ்சம் செல்போன் பாரு, இன்னும் கொஞ்சம் நியாயம் பேசு. ஆனா 11 மணிக்கு தூங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது சொல்லுது? உங்களுடைய மனம் சொல்லுது. ஆனா உள்ள இருக்கிற அறிவு என்ன சொல்லுது? ஏய் வேண்டாப்பா, நேரத்துல தூங்குப்பா, அப்பதானப்பா நேரத்துல எந்திரிக்கலாம், பயிற்சி பண்ணலாம், நல்லா இருக்கலாம், உடல் ஆரோக்கியமா இருக்கும். காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிச்சா தானே நோயெல்லாம் போகும். நீ இப்படி 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சா சரியா? அறிவு சொல்லுது நல்லது. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது.
இல்ல இல்ல, எனக்கு இன்பம் தான், புலன் இன்பம் தான் முக்கியம். சாப்பாடு சாப்பிட்றப்ப சொல்லுது அறிவு, ஏய் அளவா சாப்பிடுப்பா, அளவுக்கு மேல சாப்பிடாதுப்பா, என்னப்பா இவ்வளவு சாப்பிட்ற. மனசுன்னு சொல்லுது, ஐயோ சட்னி சூப்பரா இருக்கு, சாம்பார் சூப்பரா இருக்கு, இதெல்லாம் கிடைக்காது, சாப்பிடு. சொல்லுதா இல்லையா? அப்புறம் என்ன பண்றோம் நம்ம? நிறைய சாப்பிடுறோம், மறுபடியும் வயிற்று வலி வருது. அப்ப நம்ம அறிவு சொல்றதை கேட்கறது இல்ல, மனசு சொல்றதை கேட்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனம் நம்மை ஆட்சி செய்யுது. நம்ம மனம் நமக்கு ஓனரா இருக்குது. அது கோபப்படுன்னு சொன்னா நம்ம கோபப்பட்டுறோம், அது கவலைப்படுன்னு சொன்னா நம்ம கவலைப்பட்டுறோம், அது செய்யன்னு சொன்னா செய்யறோம். உதாரணத்துக்கு, பொய் பேசக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அது தவறு, அது பெரும் தவறு அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம எல்லாருமே பொய் பேசுறோம். ஏன்? இந்த மனசு பொய் பேச சொன்னா பொய் பேசிடுறோம், கோபப்பட சொன்னா கோபப்படுறோம். அப்ப இந்த மனம் தான் நம்மளை ஆட்சி பண்ணுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா நாம அதற்கு அடிமையாக இருக்கிறோம், மனதிற்கு நாம அடிமையாக இருக்கிறோம். நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா மனம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நாம சொல்றது அது கேட்கணும். சரிங்களா? இந்த அலாவுதீனுடைய அற்புத விளக்கை தேய்த்தால் ஒரு பூதம் வரும் இல்லையா, அப்படியே கிளம்பி ஒரு பூதம் வரும். அந்த பூதம் நீங்க என்ன சொன்னாலும் அது செய்யும். அந்த பூதம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த பூதம் கொண்டாந்து கொடுக்கும். ஆனால் அந்த பூதம் உங்க கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களையே சாப்பிட்டு விடும். புரியுதுங்களா? அதை சரியா வேலை கொடுத்து கரெக்டா வாங்கி பராமரிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டீங்கன்னா அது உங்களை மேல ஏறி. அந்த பூதம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய மனம்தான் அந்த அற்புத விளக்கிலிருந்து வரக்கூடிய அதி அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு பூதம். மனதால் என்ன நினைத்தாலும் நடக்கும். இந்த மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது, சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நல்லதை செய்யும். இப்ப நம்ம யாருக்குமே மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நாம செய்யக்கூடாது என்று நினைப்பதை எல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம செய்ய வேண்டும் என்று நினைப்பது எதையும் நம்மால செய்யவே முடியல. ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். அப்ப இப்பொழுது நாம் மனதிற்கு நாம அடிமையாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். மனம் மிகச்சிறந்த வேலையாள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம்தான் அலாவுதீன் அற்புத விளக்குல வரக்கூடிய அற்புத பூதம். நீங்க எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஆற்றல் மனதுக்கு இருக்குது. சரிங்களா? ஆனால் மனம் மிகச்சிறந்த வேலையாள், அது உங்களுக்கு அடிமையாக இருந்தால்தான் உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்களுக்கு ஓனரா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தி விடும், சீரழித்து விடும். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், குடியை கெடுக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணக்கூடாது, கேன்சர் வரும் எழுதியிருக்கிறாங்க. பாக்கு போடக்கூடாது, வாயில கேன்சர் வரும் எழுதியிருக்கிறாங்க. கண்ணிலேயே பார்க்கறான், பிரிண்ட்டை பார்க்கறான், அந்த கேன்சர் வந்த போட்டோவையும் பார்க்கறான் அந்த சிகரெட்ல. ஆனால் அதை வாங்கி குடிக்கிறான். அப்ப அவன் அறிவு என்ன சொல்லுது? இது வேணாண்டா, தப்புடா, உடம்பு கெட்டுருண்டா, கேன்சர் வந்துருண்டா சொல்லுது, லிவர் கெட்டுருண்டா, குடும்பம் வீணா போயிருண்டா சொல்லுது. ஆனா முடியலையே, பழக்கம், மனம் அதுக்கு அடிமையாயிருச்சு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு விட மாட்டேங்குது. அப்ப மனதிற்கு என்ன இல்லை? ஆற்றல் பத்துல. கெட்ட விஷயங்கள்ல போய் மாட்டிக்கொண்ட மனதிலே ஆற்றல் குறைவா இருக்கிறதுனால நம்ம அந்த கெட்டதையே செய்யறோம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறோம். இன்னைக்கு குழந்தைங்க செல்போனுக்கு அடிமையா இருக்கு.
நிறைய பெண்கள் சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்களே. நல்லதுக்கு அடிமையாகணும்னு நான் சொல்றேன். காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு நீங்க அடிமையாகுங்க, நேரத்தில் தூங்குறதுக்கு அடிமையாகுங்க. சரிதானுங்களா? நல்ல பழக்கம், எக்ஸசைஸ் செய்யறதுக்கு அடிமையாயிருங்க, உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக வேண்டும். தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும். அப்ப நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா மனதிற்கு ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும். ஆற்றல் அபரிவிதமா இருக்கணும். அப்ப மனசு நாம சொன்னா கேட்கும். சரி, மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம்ங்கிறது ஒரு காந்த அலை. மனசு யாராச்சும் கண்ணுல பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. மனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் இந்த கண்ணுக்கு தெரிகிற உடலையே இயக்கி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனதிற்கு இப்படி ஒரு விளக்கம் நான் கொடுக்கிறேன், தெளிவா புரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கு. டிவி இருக்கு. அந்த டிவி ஓடணும்னா 3 விஷயம் வேணும். ஒண்ணு, டிவி வேணும். இன்னொன்னு, அந்த டிவிக்கு கரண்ட் சப்ளை ப்ராப்பரா கொடுக்கணும், கரண்ட் வேணும். மூன்றாவது, கேபிள் கனெக்ஷன் அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன், ஏதோ ஒண்ணு ப்ராப்பரா கொடுக்கணும். அப்ப டிவி வேணும், கரண்ட் வேணும், கேபிள் வேணும். இந்த 3 இருந்தா நீங்க டிவி பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இந்த உடல் டிவி மாதிரி. டிவி மாதிரி. டிவி உடலை ஒண்ணா வச்சுக்கோங்க. டிவி வந்துருச்சு. டிவி உள்ள என்ன இருக்கு? நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய சர்க்கியூட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் டிவி அப்படியே இருக்குது. வெறும் டிவியால பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி நம்முடைய உடல் எல்லா உறுப்புகளும் உள்ள இருக்குது. நிறைய ஸ்பேர்ஸால் ஆயிருக்கு இந்த உடல் இருக்கு. இப்ப இந்த டிவிக்கு ஒரு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்த உடனேயும் உள்ள இருக்கிற சர்க்கியூட் எல்லாம் வேலை செஞ்சு படம் வருது. ஆனா புள்ளி புள்ளி புள்ளியா தான் படம் வரும். சவுண்டு, பாட்டு இதெல்லாம் வராது. வீடியோ ஆடியோவெல்லாம் வராது. கரண்ட் மட்டும் கொடுத்தா என்ன வரும்? அப்படி நம்ம உடம்புக்குள்ள உயிர் தான் கரண்டா இருக்குது. உயிர் இயங்குது. நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இயங்குது. பட் செயல் நடக்காது. வெறும் உடலும் உயிரும் இருந்தா என்ன நடக்கும்? அவன் கோமா ஸ்டேஜில் இருப்பான். அவன் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு ஸ்மெல் பண்ணாது, வாய் டேஸ்ட் பண்ணாது, டெட் பாடி மாதிரி கிடப்பான். ஆனா சாக மாட்டான். உடலுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த மாதிரி டிவியில கரண்ட் இருக்கு. இப்ப இந்த டிவி கரண்ட் கூட ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, கேபிள் ஒயர் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனேயும் 400 சேனல் வருது. சன் டிவி வருது, ஜெயா டிவி வருது, விஜய் டிவி வருது, இன்னும் என்னென்னவோ டிவி எல்லாம் வருது, டிஸ்கவரி வருது. எல்லாம் வந்துச்சா? எதுல வந்துச்சு? கேபிள்ல வந்துச்சு. கேபிளுக்குள்ள என்ன வந்துச்சு? டிஸ்கவரியில் வர மாதிரி பாம்பு, யானை எல்லாம் கேபிள்ல வந்துச்சா? இல்ல. அலை வடிவில, சிக்னல் அலை வடிவில அந்த ஆற்றல் இந்த டிவிக்குள்ள வருது. இப்ப டிவி இருக்குது, கரண்ட் இருக்குது, கேபிள் இருக்குது. நீங்க வேணுங்கிற படத்தை போட்டு பார்க்கலாம், வேணுங்கிற சேனலை பார்க்கலாம். அப்ப அந்த அலையில என்ன பதிவாகி வருகிறது? படம் பதிவாகி வருகிறது. சரிங்களா? விஜய் டிவில ஒரு படம் போடுறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி போடுறாங்கன்னா, அவன் அலையில அந்த நிகழ்ச்சி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறான். அந்த அலை மூலமாக பதிந்த அந்த வீடியோ இங்க வருது. நீயா நானா கோபிநாத் சார் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க கண்ணுல பார்த்தா இங்க தெரியுது. உங்க வீட்டுல செல்போன்ல தெரியுது. அவர் பேசுற பேச்சு உங்களுக்கு கேக்குது. ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போவானே? இப்ப நம்ம ஜூம் கிளாஸ்ல இருக்கிறோம். இங்க என்ன நடக்குது? சரிதானுங்களா? நான் இங்க ஒரு லேப்டாப் வச்சு, கேமரா வச்சு என்னுடைய வீடியோ ஆடியோவை எடுத்து ஒரு அலை வடிவில் இங்கிருந்து அனுப்புறேன். அதாவது ஒயர் இருக்கு. இது ஒயர் கூட இல்லை. உங்க செல்போன்ல என்ன இல்லை? ஒயர் கூட இல்லை. நம்ம செல்போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருக்குது இது. இப்ப நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னோட லேப்டாப்பும் கேமராவும் என்ன பண்ணுது? நான் என்னோட வீடியோ ஆடியோ ரெண்டையும் உள்வாங்கி ஒரு அலையில ரெக்கார்ட் பண்ணி
இந்த ஜூம்ங்கிற ஒரு ஆப் மூலமா அது வேர்ல்டு ஃபுல்லா இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். உலகம் முழுக்க அது பகிர்ந்துட்டு இருக்கு. இப்ப உலகத்துல யார் எந்த இடத்துல ஒரு செல்போன் எடுத்து வச்சு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து ஜூமுக்குள்ள போய் நம்மளோட ஜூம் ஐடி பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வீடியோவும் ஆடியோவும் கேட்குது. புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஒயர் இல்ல, ஒயரே இல்ல, பட் ஒயர்லெஸ்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ல அந்த அலை இந்த செல்லுக்குள்ள வருது. இந்த செல்லுல அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப என்னுடைய வாய்ஸ் என்ன ஆகுது? இந்த அலையில பதிஞ்சு உங்க செல்போனுக்குள்ள வந்து அந்த அலையிலிருந்து வாய்ஸ் வருது வெளியே. இந்த படம் அந்த அலையில பதிஞ்சு உங்களுக்கு வந்து படமாக காட்டுகிறது. போன் எடுத்துக்கிறீங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஒண்ணுமே இல்லை ஒயரு. அமெரிக்காவில் இருக்கிற உங்களுடைய குழந்தை, உங்களுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் இங்கிருந்து கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் மைல் தொலைவில் இருக்கிற 12,000 மைல் தொலைவில் இருக்கிற அமெரிக்கா, நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இங்க வாழ்க வளமுடன் என்று சொன்ன உடனே அடுத்த நொடி அவருக்கு வாழ்க வளமுடன் என்று கேட்கிறது. நீங்க பேசுறது அப்படியே கேட்குது. இப்ப நேராக நம்ம 2 பேர் உட்கார்ந்து பக்கம் பக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எப்படி பேசுறோமோ அது மாதிரி நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். என்ன நடக்குது? நான் பேசுற அலைய இந்த செல்போன் வாங்குது. செல்போனுக்கு ஏன் வேல்யூ? அற்புதமான கருவி. இறைவனுடைய படைப்புல மிக அற்புதமான கருவி இது. அப்ப இதை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில ஞானத்தையே அடையலாம். இதை தவறா பயன்படுத்தினா வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்ப இந்த செல்போன்ல நான் வாழ்க வளமுடன் சொல்றேன். இந்த செல்போன் என்ன பண்ணுது? என்னுடைய அந்த வார்த்தை அலைகளை வாங்கி அதை உள்ள கம்ப்ரஸ் பண்ணி இங்கிருந்து ஒரு அலையில அனுப்புது. இங்கிருந்து அலையில அனுப்புது. அந்த அலை எங்க போகுது? இங்க பக்கத்தால் இருக்கிற என்னுடைய செல்போன் டவருக்கு போய் அங்கிருந்து சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்ல இருந்து அவருடைய செல்போன் இருக்கிற டவருக்கு போய் அந்த செல்போனுக்குள்ள போய் வாழ்க வளமுடன் என்று சொல்கிறது. வித்தின் செகண்ட்ல நடக்குது. 12,000 மைல் தொலைவில் வித்தின் செகண்ட்ல நடக்குது. இன்னைக்கு வீடியோ கால் பேசுறோம். இங்க இங்க பேசுறது அப்படியே அங்க தெரியுது. அலையில பதிவாகி செல்கிறது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என்னன்னு? ரஜினி பாட்டு போடுறீங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து ஆடுறது இல்லை. அவர் எங்கேயோ ஆடி வீடியோ பண்ணி அலையில பதிவு பண்ணி வச்சதை அங்க அனுப்புறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அவர் வந்து ஆடுறாரு. இங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பிரபஞ்சம் முழுக்க அலை நிரம்பி இருக்கிறது. அந்த அலையிலே பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஓகேங்களா? அப்படி ஒரு அலை நம்மிடம் இருக்கிறது. ஜீவகாந்த அலை. என்ன அலை? ஜீவகாந்த அலை. காந்த அலைக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? ஒன்றை ஈர்க்கிற ஆற்றல் இருக்கிறது, விலக்கிற ஆற்றல் இருக்கிறது. அப்ப இந்த செல்போன்ல என்ன பண்ணுது? அந்த ஆடியோ சிஸ்டம் நான் பேசின வாய்ஸை ஈர்த்துக்குது. இப்ப ஜூம்ல என்ன பண்ணுது? இந்த லேப்டாப் ஜூம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னுடைய புகைப்படத்தையும் என்னுடைய வீடியோவையும் என்னுடைய ஆடியோவையும் உள்ள ஈர்க்கிறது. ஈர்த்த அலையில பதிய வச்சு உங்ககிட்ட வந்து விலக்கி கொடுக்கிறது. நீங்க அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய அற்புதம். யோசித்து பாருங்களேன். இவ்வளோ பெரிய அதிசயமான நிகழ்வு நடக்குது பாருங்க. இன்னைக்கு உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இந்த அலைகள் மூலமாக. அப்ப இந்த வெளியில ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, இப்ப 93.5 சூரியன் எஃப்எம் அப்படின்னு வைக்கிறீங்க. நாம யோகா டேல கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இயற்கை இறைநிலை. அப்ப அதுல என்ன பண்றாங்க? 93.5ல என்னுடைய சொற்பொழிவை அவங்க ரெக்கார்ட் பண்ணதை அனுப்புறாங்க வான்காந்தத்துல. நீங்க யாரெல்லாம் சூரியன் எஃப்எம் எடுத்து 93.5ன்னு வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பேசுனது கேட்குது உலகம் முழுக்க. அற்புதமான விஷயம் இல்லையா?
அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அலையிலே பதிவு நடைபெறும். அலையிலே பதிவு நடைபெறும். ஒரு டேப் ரெக்கார்டர்ல அந்த காந்த அலையிலே அந்த டேப்ல அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகுது. ஒரு சிடில ரெக்கார்ட் ஆகுது. அது மாதிரி அலையிலே ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆனதுதான் இப்ப நமக்கு ஒயர்லெஸ்ல தான் இருக்கிற எல்லாருமே ஒயர்டு இல்ல. என் கூட எல்லாரும் ஒயர்லயே கனெக்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையே? ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குது. அப்ப இது போல எனக்குள்ள ஒரு அலை இருக்கு. அந்த அலைக்கு பேரு ஜீவகாந்த அலை. அந்த அலையில எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நான் இப்ப கண்ணு வழியே உன்னை பாக்குறேன். பாக்குறப்ப கண்ணுல இருந்து ஒரு அலை வருது. ஜீவகாந்த அலை கண்ணுல இருந்து வருது. சரிங்களா? அந்த பொருள் மேல படுது. பட்டதுக்கு அப்புறம் திரும்பி அந்த அலை எனக்கே திரும்பி வருது. என் கண்ணுக்குள்ள போய் அது காட்சியாக தெரிகிறது. அது மூளையில போய் பதியுது புள்ளி அளவுல. அது அப்படியே கருமையத்துல போய் அலை வடிவில பதிந்து கொள்கிறது. இப்ப நீங்க என்னோட போட்டோ பாக்குறீங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்தோட என்னோட போட்டோ பாக்குறீங்க. பாக்குறப்ப உங்க கண் அந்த போட்டோவை பார்த்து உங்க மூளையில பதிஞ்சு கருமையத்துல பதிஞ்சுக்குது. இப்ப கண்ணை மூடி என்னுடைய இந்த வீடியோவை நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்துடும். கண்ணை மூடி மதனையா எப்படி இப்ப வகுப்பு எடுக்கிறார் அப்படின்னா, பின்னாடி பிரபஞ்ச காட்சி, வெள்ளிநிற ஆடையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், மஞ்சள் துண்டு கட்டிட்டு இருக்கிறேன், நான் கை அசைத்து பேசிக்கொண்டு இருக்கிற காட்சி உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்? நீங்க பார்த்தது உங்களுக்குள்ள இருக்கிற அலையில பதிஞ்சிருச்சு. அப்ப அந்த பதிஞ்சது உங்க அலையிலிருந்து அப்படியே எழுச்சி பெற்று மூளை வழியாக வெளிப்படுகிறது. அப்படி மூளை வழியாக அந்த அலை வெளிப்படும் போதுதான் அதற்கு பேரு மனம் என்று பெயர். மனம்னா புரியுதா? மனம் என்பது ஜீவகாந்த அலைதான். அலைதான் மனம், காந்த அலை. அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுது? நம்ம பாக்குறது, கேட்கறது, நினைக்கிறது, சொல்றது, செய்யறது அத்தனையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. ஈர்த்து கொள்கிறது, பதிவு செய்து கொள்கிறது. தக்க சமயம் வரும்போது அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப மூளையின் வழியாக உள்ள பதிஞ்ச பதிவு இப்போ உங்க செல்போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பரா வரலைன்னா படம் வராது. நிறைய பேருக்கு ஆடியோ கேட்க மாட்டேங்குது சார், எனக்கு வீடியோ எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது சார், கிளாரிட்டியே இல்லை அப்படிலாம் சொல்றீங்கல்ல. அப்ப அந்த அலை தெளிவா வரல அல்லது உங்களுடைய செல்போன்கிற கருவி ப்ராப்பரா இயங்கலைன்னா அந்த வீடியோவை பார்க்க முடியாது. அது போல இந்த மூளை சரியா வேலை செய்யலைன்னா இந்த உள்ளிருந்து எழுச்சி பெறக்கூடிய அலைகள் படமாக காட்சி அளிக்காது. அப்ப மூளையின் வழியாக அந்த அலை வெளிப்படும் போதைத்தான் அதைத்தான் எண்ணங்கள் என்று சொல்கிறோம், மனம் என்று சொல்கிறோம். சரிங்களா? மனதிற்கு இரண்டு வேலை. எல்லாவற்றையும் பார்ப்பது, கேட்பது, சொல்வது, செய்வது, நுகர்வது, சிந்திப்பது அனைத்தையும் உள்ளே இறுக்கி தன்னுடைய அலையிலே பதிய வைத்துக் கொள்வதோடு இன்றி அதை வேணுங்கின்ற போது தேவையான இடத்திலே அதை வெளியே எடுத்து காட்டுகிறது. இதுதான் மனதினுடைய இரண்டு வேலைகள். இறுக்கி வைப்பது, விரித்து காட்டுவது. இந்த மனதிற்கு இன்னொரு பெயர் தான் சித்திரகுப்தன் என்று மகான்கள் சொல்றாங்க. சித்திரகுப்தன்னா என்ன? யமதர்மனுக்கு அசிஸ்டன்ட். அவர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய செய்த செயல்கள் அத்தனையும் அவர் ரெக்கார்டில் வச்சிருப்பாரு. நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம் எல்லாம். செத்ததுக்கு அப்புறம் மேல போனோம்னா அங்க அவர் லெட்ஜர் எடுத்து பார்ப்பார். இவர் இப்ப இந்தந்த நாள் இந்தந்த நல்லது செஞ்சிருக்கான், இந்தந்த நாள் இந்த கெட்டது செஞ்சிருக்கிறான், இவன் நிறைய நல்லது செஞ்சிருக்கான், இவனை புண்ணியம், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, நிறைய கெட்டது செஞ்சிருக்கான், இவனை நரகத்துக்கு அனுப்புங்க. இப்படி எல்லாம் ஆள் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு அறியாத வயதுல அல்லது அறியாத மனோநிலையில் இருக்கிறப்ப, அறிவின் உயர்வு வராதப்ப நமக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்டது. சித்திரகுப்தன் எங்கேயும் இல்லை, நம்ம மனம்தான் சித்திரகுப்தன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சித்திரமாக, படமாக எடுத்து வச்சுக்கிறது. சரிங்களா?
அப்ப அந்த மனதினுடைய மையத்தில் யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். மனதிற்குள் யார் இருக்கிறா? இறைவன் இருக்கு. அவன் இல்லாத இடமே கிடையாது. கடவுள், உள்ளே கடந்து செல், இறைவன் இருக்கிறான். கடவுள், டைவ் இன், டிவைன். அப்ப எனக்குள்ளே கடந்த என் மனதிற்குள்ளே ஆழத்திலே யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். அப்ப அவன் பார்க்கிறான். நீங்க பாக்குற, கேட்கிற, செய்யற, சொல்ற எல்லா பதிவும் மேல இருக்குது. அந்த பிரிண்ட்ல பதிவாயிருக்குது அலையில. இறைவன் உள்ளிருந்து பார்த்து இந்த செயலுக்கான விளைவை நமக்கு கொடுக்கிறான். இங்க நல்லது செஞ்சிருந்தா நல்ல விளைவை கொடுக்கிறான், இங்க கெட்டது செஞ்சிருந்தா கெட்ட விளைவை கொடுத்து அந்த பாவத்தை கழிக்கிறான். அப்ப நம்ம இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய மனம் மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலை. அந்த மனதிலே நாம் பல்வேறு ஜென்மங்களாக செய்த பல விஷயங்களும் உள்ள பதிவாகி இருக்கிறது. அந்த மனதின்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. சரிதானுங்களா? ஒருத்தருக்கு இன்பமோ துன்பமோ மனதை பொறுத்துதான், புறத்தை பொறுத்து அல்ல. உதாரணத்திற்கு, நான் இப்போ ரஜினி சாரை பற்றி நான் சொன்னேன். இப்போ உங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு ரஜினி சார் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இயல்பாவே. உங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு கமல் சார் பிடிக்கும்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பு சிறிதாக வந்திருக்கும். இயற்கையா சொல்றேன் நான். இல்ல, நான் ரஜினி சாரை பற்றி பெருமையா பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அவர் இமயமலை போறாரு, தியானம் பண்றாரு, அப்படி ஏதாவது பெருமையா பேசுறேன்னா, நீங்க ரஜினியை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால், உங்கள் மனதில் இருக்கிற தன்மை ரஜினி என்ற நபர் மேல நேர்மறையான சிந்தனையாக இருந்தால், நீங்க அவர் விரும்புறதா இருந்தா உங்களுக்கு மன சந்தோஷம் வரும். இதே நீங்க ரஜினியை வெறுக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய மனதிலே துக்கம் வரும். நான் ரஜினி சார் அவர்களை பற்றி பேசுவதோ அல்லது ரஜினி சார் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பற்றியோ இதுல பிரச்சனை இல்லை. உங்கள் மனதிலே அவரை பற்றிய எண்ணங்கள், உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? உங்கள் மனம் விரும்பினால் இன்பம், உங்கள் மனம் வெறுத்தால் துன்பம். நான் சொல்றது நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது மிகப்பெரிய ரகசியம், உங்க வாழ்க்கையை பற்றிய ரகசியம், மனம் பற்றிய ரகசியம். இன்னைக்கு மதியானத்துக்கு பாவக்காய் எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற நபர்கள்ல யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்குமோ, பாவைக்காய் பற்றிய நல்ல பதிவு இருக்கிறதோ, அவங்கள பாவக்காய் இன்னைக்கு சூப்பர்ப்பா, பாவக்காயா சூப்பர் அப்படிம்பீங்க. ஆனா பாவக்காய் பிடிக்காம இருக்கிறவர்கள், அதை பற்றி நல்ல பதிவை பெறாதவர்கள், ஐயோ பாவக்காயா, ஏப்பா நீ வேற, அண்ட கசப்பு கசக்கு எவன் திம்பாவன். பாவக்காய் ஒன்றுதான், ஒருவருக்கு இன்பம் ஒருவருக்கு துன்பம். ரஜினி சார் பற்றிய பேச்சு ஒன்றுதான், ஒருவருக்கு இன்பம் ஒருவருக்கு துன்பம். அப்ப இன்பமோ துன்பமோ எது தீர்மானிக்கிறது? உங்களுடைய மனம் தீர்மானிக்கிறது. நல்லா புரியணும் ஆழமா. அப்ப வெளியில் இருக்கிற பொருள் பிரச்சனை அல்ல. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஐயோ 5000 ரூபாய் வந்துருச்சு இந்த மாசம், சூப்பர். சரிதானுங்களா? ஒருத்தர் 5 கோடி சம்பாதிக்கிறாரு, ஐயோ இந்த தடவை 10 கோடி சம்பாதிக்க முடியலையே, கஷ்டப்படுறாரு. அப்ப நீங்க 5000 சம்பாதிக்கிறீங்களா 5 கோடி சம்பாதிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் அல்ல. உங்கள் மனம் நிறைவாக இருக்கிறதா? சரிதானுங்களா? அதனாலதான் சொன்னாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப நம்ம மனசு போதும்னே சொல்ல மாட்டேங்குதே, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லிட்டே இருக்கேன். கார் வாங்கிட்டோம், சந்தோஷமா இருக்குது. பக்கத்து வீட்டுல அதை விட பெரிய கார் வாங்கிட்டாங்க, துக்கமா இருக்கு. இருக்கா இல்லையா? சரிங்களா? கல்யாணம் பண்ணிட்டோம், சந்தோஷமா இருக்குது. சரிங்களா? ஆப்போசிட் வீட்டுல இன்னொரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, துக்கமா இருக்கு.
நல்லா புரிந்து கொள்ளணும் அன்பர்களே. மிக ஆழமான ஒரு சிந்தனை. உங்கள் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய மனம் 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 மட்டுமே. உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கும் இன்பத்திற்கு சம்பந்தமே கிடையாது. சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும். மிகப்பெரிய பணக்காரர் கூட கஷ்டமாக வாழ முடியும். பணத்திற்கும் இன்பத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, பணத்தை வைத்து வீடு கட்டலாம், நல்ல பெட் வாங்கலாம், மிகச்சிறந்த மெத்தையை போடலாம், நல்ல ஏசி வசதி பண்ணலாம். ஆனால் தூக்கத்தை உங்களால் வாங்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் ஏதுமற்ற ஒரு ஏழை மகன் ஒரு ஓலை குடிசையில படுத்து கிடக்கிறான், பாய விரிச்சினாலும் அவன் நிம்மதியா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மனம் நிறைவாக இருக்கிறது. அப்ப நீங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவை அல்ல. அதற்குன்னு பணம் சுத்தமா தேவையில்லைன்னு சொல்லல. பணம் தேவைதான். ஆனால் பணம் உயர 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 வாழ்க்கை உயருமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உயராது. வசதிகள் உயரலாம், ஆனால் மகிழ்ச்சி இன்பம் ஆரோக்கியம் ஆனந்த உயருமா? நிலைத்த அமைதி வருமா? நீடித்த அமைதி வருமா? கிடையவே கிடையாது. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் சந்தோஷமா இருக்காங்களா? அமைதியா இருக்காங்களா? ஆனந்தமா இருக்காங்களா? மகான்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரமணர் கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. வேதாத்திரி மகரிஷி அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு மக்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டு கடைசியா அவர் ஆழியார்ல போய் அவர் இருந்த அறையை போய் பாருங்க. மிக மிக எளிமையாக இருந்தார். ஒரு 10 வேட்டி 10 சட்டை அவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட. அவர் நினைச்சா எத்தனை வேணா வாங்கலாம். திருவள்ளுவருக்கு எத்தனை சொத்து இருந்தது? இயேசு மகான் எத்தனை கோடி சொத்தை வச்சுட்டு இருக்காரு? புத்தருக்கு எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாரு? அவரு மிகப்பெரிய ராஜா. அரச வாழ்வை துறந்து வெளியே வந்தார். அதற்கப்புறம் தான் அவர் ஆனந்தத்தை அடைந்தார். அதற்குன்னு பொருள் வேண்டாம் நான் சொல்றேன். பொருள் வந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நினைக்கிறத இன்னைக்கோட விட்டுருங்க. சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல, நல்லா சம்பாதிங்க. பட் பொருளுக்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? உங்கள் மனதிற்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் 100% சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு வள்ளுவம் சொல்லுது. தண்ணீனோட மட்டத்தை பொறுத்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், தாமரைப்பூ மேல நிற்கும், அல்லிப்பூ மேல நிற்கும்பா. அதுபோல உன்னுடைய உள்ளத்து அணையது உயர்வு. உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, மனம் எப்படி இருக்கிறது, அகம் எப்படி இருக்கிறது, அப்படித்தான் உனக்கு உயர்வு. புறத்துக்கும் உயர்வுக்கு சம்பந்தம் இல்லை. மனம் உள்ளம் அகம் அதை உயர்த்தினால் வாழ்க்கை உயரும். வாழ்க்கையில் உயர்றதுன்னா என்ன? ஆரோக்கியமாக இருப்பது வாழ்க்கையினுடைய உயர்வு. மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்க்கையினுடைய உயர்வு. உறவுகளிலே இணக்கமாக இருப்பது வாழ்க்கையினுடைய உயர்வு. பொருளாதார வளமும் ஒரு விதமான வாழ்க்கையினுடைய உயர்வுல வைத்துக் கொள்ளுங்க. அறநெறியில் நின்று பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்வது வாழ்க்கையினுடைய உயர்வு. இறைவனை உணர்வது வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான உயர்வு. அப்ப அந்த உயர்வு எதை பொறுத்து இருக்கு? உங்கள் மனதை பொறுத்து இருக்குது. இப்ப தாமரைப்பூ தனியா மேல வந்து நிக்க முடியாது. தண்ணி இச்சு பண்ணீங்கன்னா தாமரைப்பூ மேல வந்துடும். தாமரைப்பூவுக்கு தனியாக உயர்வதற்கோ தாழ்வதற்கோ வாய்ப்பு இல்லை இயற்கையில. அப்படி உங்க வாழ்க்கை உயர்வதற்கோ தாழ்வதற்கோ தனியாக வாய்ப்பில்லை. உங்க மனம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. இறைவனுடைய இயற்கையினுடைய மாபெரும் நிதி உங்க மனசு. மனத்திலே உலையலாம் மற்றெங்கு தேடுவீர். உங்க மனசுலதான் இருக்கு இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எல்லாம் உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். அளவில்லாத இன்பம். மனசு உயர்ந்துருச்சுன்னா, மனசு உயர்ந்த போதும் போதும் என்ற உணர்வு இருக்கிறது என்ற உணர்வு.
அப்ப மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. சரிதானுங்களா? மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே அந்த கவியில முடிப்பார் மகரிஷி. இந்த மனம் எதுவாக மாறணும்? அறிவாக மாறிய மனிதனும் தெய்வமே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஆகலாம். நம்ம எல்லாருமே தெய்வமாக மாறுவதற்காகத்தான் மனித உருவை எடுத்திருக்கிறோம். எப்ப தெய்வமாகலாம்? மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்ப நமக்குள்ள அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இறை ஆற்றல். அது எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் சொல்லும். அதைத்தான் மனசாட்சி நீங்க சொல்றீங்க. உள்ளே இறைவன் இருக்கிறான், உள்ளே நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் இல்லாத இடமில்லை, அவனின்றி ஓரணுவும் அசையாது. இப்ப இந்த வீடியோ கேமரா என்னை காட்சிப்படுத்திட்டு இருக்கிறதே போல இறைவன் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சிந்தனையையும் அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். யாரும் தப்பிக்க முடியாது இயற்கையில. புரியுதா? இப்போ அத்தனை ரெக்கார்டையும் அவன் மெயின்டைன் பண்ணி அதற்கான விளைவை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். சரி, காலம். சரி சரி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்முடைய மனம் மிக மிக முக்கியம். அதை சரியாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. அப்ப இப்ப நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. மனம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. சரிங்களா? கிருஷ்ண பரமாத்மா 5 குதிரையை கடிவாளத்திலே பிடித்து கொண்டிருப்பார். நீங்க பார்த்திருக்கலாம் பல படங்கள்ல, மகாபாரத யுத்தத்துல. அந்த 5 குதிரைகள் நம்முடைய 5 புலன்கள். அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும், அறிவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்கள் நினைத்த இடத்திற்கு ரதம் செல்லும். அப்படி நம்முடைய புலன்கள், நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை நாம நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும். இல்லைன்னா நாம் ஒன்று நினைக்க செயல் ஒன்று நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது, ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் எதுவும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அப்ப நம்ம வாழ்வை வடிவமைக்கக்கூடிய மனதை நம் வசப்படுத்துவதற்கு, நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சிக்கு பெயர் தான் தியானம் என்று பெயர், தவம் என்று பெயர். சரியானுங்களா? தியானமோ தவமோ ஏதோ கொட்டையும் மொட்டையும் போயிட்டு காட்டுக்குள்ள போய் செய்யற செயல் மட்டும் அல்ல. அது ஞானிகள் முனிவர்கள் அன்னைக்கு செஞ்சாங்க, தவறு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விஷயமாக மகரிஷி அவர்கள் இதை மாற்றி இருக்கிறார்கள். உண்மைதான். இந்த தியானத்தை செய்து எத்தனை பேர் வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவிச்சிருக்காங்க சொல்லுங்க? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர். என்ன நடக்குது தியானத்துல? தியானத்துல ஒண்ணும் நடக்கலைங்க. அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிற மனம். மனம் ஒரு குரங்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? கண்ணை மூடி பாருங்களேன் கொஞ்ச நேரம். இதை நினைக்கும், திடீர்னு அதை நினைக்கும், திடீர்னு அங்க போகும், திடீர்னு இங்க தாவும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது. நான் இப்ப பேசுறது கேட்கறதுங்காட்டி கேட்டுட்டு இருக்குது. இப்பவே சிலருக்கு ஏதாவது எங்காச்சும் ஓடும், பழைய கதைக்கெல்லாம் போயிடும். மனசு என்ன ஆகும்? அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். மனம் என்பது ஒரு அலை, அது அங்குமிங்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அங்குமிங்கும் பாயும் போது அதுக்கு ஆற்றல் இல்லை. இப்ப சூரிய ஒளி அலைதானே, சூரியன்ல இருந்து ஒரு ஒளி அலை வருது. அது உங்க இடத்துல ஒரு துணி வச்சிருக்கீங்க அல்லது ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேப்பர் மேல படுது. இப்ப அந்த பேப்பர் தீ பிடிக்குமா? பிடிக்க. சூரிய ஒளி அப்படியே பரவலா அந்த பேப்பர் மேல விழுகுதுன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த பேப்பர் தீ பிடிக்காது. கொஞ்சம் வெப்பமாகும், அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த இடத்துல ஒரு லென்ஸை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லென்ஸை வச்சு பிடிக்கிறீங்க, என்ன ஆகுது?
அந்த லென்ஸ் முழுக்க வந்த காந்த ஆற்றல், அந்த சூரிய அலை ஒரு இடத்துல அப்படியே குவியுது ஒரு புள்ளியில. அது ஷார்ப்பா குவியறப்ப அங்க ஃபயர் ஆயிடும். எப்படி பாருங்க இயற்கை. அந்த குவி ஆடியிலே அங்க வந்திருக்கிற அலை எல்லாவற்றையும் ஒரு புள்ளியிலே குவிக்கிறீர்கள். குவிக்கும் போது மொத்த ஆற்றலும் அந்த இடத்துல குவியுது, தீ பிடிச்சிருது. அது போல அங்கும் இங்கும் ஓடி பறந்து விரிந்து கிடக்கிற நம்முடைய மனதை ஒரு இடத்திலே குவிக்கும் போது அந்த அலைக்கு ஆற்றல் அபரிமிதமாக வந்துவிடும். ஆற்றல் அபரிமிதமாக வந்து விட்டால், சக்தி பெருகிருச்சுன்னா என்ன நடக்கும்? நான் மேலே சொன்ன அத்தனையும் நடக்கும். மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வரும், புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வரும், அயரா விழிப்பு நிலையோடு செயல்படுவதற்கு ஆரம்பிப்போம். எது நல்லது என்று நினைக்கிறோமோ அதை கடைபிடிக்கிற ஆற்றல் வரும். எது கெட்டது என்று நினைக்கிறோமோ இப்படி விடுறதுக்கு வாய்ப்பு வரும். எத்தனை பேர் குடி, புகை, கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வித்தின் 10 டேஸ், அதிகபட்ச 10 நாள்ல வெளியே வந்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக விட முடியாது என்பதை 1000 கோயில்ல போய் சத்தியம் பண்ணியிருப்பாங்க. இது நான் அவர்களை குறை சொல்லல, முடியல. இப்ப நம்ம கோபத்தை விடுறோம்னா முடியுது இல்ல, அது பழக்கமாயிருச்சு. அடிமையாயிட்டோம் கோபத்திற்கு, செல்போனுக்கு அடிமையாயிட்டோம், நம்ம டிவிக்கு அடிமையாயிட்டோம், நம்ம டீ குடிக்கிறதுக்கு அடிமையாயிட்டோம் நம்ம. சரி, அது போல அவர் புகைப்பதற்கு அடிமையாயிட்டார், தண்ணி போடுவதற்கு அடிமையாயிட்டார், கெட்ட பாலுணர்வு பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டார். எல்லாவற்றிலும் அடிமைதான். அப்ப அதுல இருந்து மீண்டு வரணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்க மனதினுடைய ஆற்றலை பெருக்கிட்டீங்கன்னா போயிடாது. வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வச்சுக்கலாம். இந்த ஆற்றல் உங்க மனதிற்கு வரணும், அப்பதான் கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபட முடியும். அப்ப தியானம் என்ன செய்கிறது? என்னுடைய மனதினுடைய ஆற்றலை குவித்து ஒருநிலைப்படுத்தி அதனுடைய ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கிறது. அப்ப மனதிற்கு ஆற்றல் அதிகமாயிடுச்சு. மனம் ஆற்றல் அதிகமாயிடுச்சுன்னா மனம் நாம சொல்றதை கேட்கறக்கு ஆரம்பிச்சு நமக்கு வேலையாளாக மாறிவிடும். நீங்கள் நினைப்பதை அது முடிக்கும். மகான்களுக்கு அதுதான் அபரிமிதமான ஆற்றல். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொன்னாலும் நடக்கும், நீங்க என்ன நினைத்தாலும் நடக்கும், அவ்வளவு ஆற்றல் வந்துடும். ஏன்னா மனதை நீங்க என்ன பண்றீங்க? ஆற்றல் படுத்துறீங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் செம்மையா இருந்துச்சுன்னா எதுக்கு மந்திரம் சொல்லணும்? நீங்க சொன்னாலே பழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். தவ யோகிகள், சித்தர்கள், அவங்க புராண கதைகளால நீங்க படிச்சிருப்பீங்க. கல்லா போ அப்படின்னு சொன்னா அவன் கல்லா போயிடுவான். அவன் உடல் கல்லாக மாறிவிடும். இவ்வளவு ஆற்றல் அந்த தவத்துக்கு இருக்கு. எரிஞ்சு போனா அவன் எரிஞ்சு போயிடுவான். இந்த ஊர் நல்லா வாழட்டுன்னு அவர் சொல்லிட்டாரா நல்லா வாழும். மழை பெய்யென்றால் மழை பெய்யும். சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம மனதினுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது. நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த மனதினுடைய ஆற்றலை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல. இப்போ ஒரு இடத்துல பெரிய வெள்ளம், அப்படியே மழை பயங்கரமா பெய்யுது, வெள்ளம் அப்படியே ஓடி வருது. இப்ப சென்னையில எல்லாம் வந்தது இல்லை அந்த மாதிரி. அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து அப்படியே அடிச்சுட்டு போகுது. கிராமத்தில் இருக்கிற வீடுகள், மாடு, கண்ணு எல்லாம் அடிச்சுட்டு போகுது. இழப்பு, இழப்பு, அபரிமிதமான ஆற்றல் அப்படியே அடிச்சுட்டு போகுது, துவம்சம் பண்ணிட்டு போகுது. இதே ஒரு இடத்திலே நீங்கள் அந்த நீரை, ஒரு அணையை கட்டி, 2 மலைக்கு நடுவுல ஒரு அணையை கட்டிட்டீங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு முன்னாடி ஒரு பெரிய அணையை கட்டிட்டீங்க. இப்ப அந்த மிகப்பெரிய வெள்ளம் அப்படியே வருது, அந்த அணையிலே தேங்கி நின்று விடுது. தேங்கி நின்றுச்சு, அவ்வளோ நீர் தேங்கி நின்றுச்சு. இப்ப அந்த அணையில் இருக்கிற நீரை எடுத்து அதற்கு அடுத்து இருக்கிற கிராமங்கள் பயன்படுத்துகிறது. நீர் வளத்தை அதிகப்படுத்தி விட்டது.
விவசாயம் அற்புதமாக நடக்கிறது. குடிநீர் எவ்வளவு செழிப்பு, மின்சாரம் தயாரித்து பயன்படுத்துகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எந்த வெள்ளம் இந்த ஊரை அழித்ததோ அதே வெள்ளத்தை நீங்கள் அணை கட்டி நிறுத்தி வைத்து பயன்படுத்தினால் அந்த ஊரை அந்த வெள்ளம் காப்பாற்றும், பல நன்மைகளை செய்யும். அது அபரிமிதமான ஆற்றல். அதை நிறுத்தி பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல. காட்டிலே ஒரு குதிரை இருக்கிறது, கடும் ஆற்றல் கொண்ட குதிரை. சரிங்களா? அது அப்படியே கீழே வந்து மேய்ந்து பயிரை எல்லாம் வீணாக்குகிறது. அப்ப அந்த குதிரையை கொஞ்சம் பிடித்து கொண்டாந்து கொஞ்ச நாள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த குதிரை உங்களை சுமந்து கொண்டு பல மைல் தூரத்திற்கு உங்களுக்கு பயணத்துக்கு உதவியாயிரும். வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படும். எந்த நெல்லை நாசம் செய்ததோ அந்த நெல்லையே பக்குவப்படுத்துவதற்கு அந்த குதிரை பயன்படும். அப்ப அந்த குதிரையினுடைய ஆற்றல் கட்டுக்கடங்காமல் இருந்த போது நம்மளை கெடுத்தது, வயலை கெடுத்தது. அதை கட்டுப்படுத்திய போது உங்களுக்கு அது நன்மை செய்வதாக மாறிவிட்டது. அதுபோல காட்டாற்று வெள்ளத்தை விட பல ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு சக்தி கொண்ட நம்முடைய மனம். இப்ப நம்ம கட்டில் இல்லை. அப்ப கட்டில் இல்லாத வெள்ளம் கிராமத்தை அழிப்பது போல கட்டில் இல்லாத மனம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதான் நடக்குது. இப்ப அந்த அணை கட்டி நீரை தேக்கியது போல, அந்த குதிரையை பிடித்து கடிவாளம் போட்டு பழக்கப்படுத்தியது போல நம்முடைய மனதிற்கு அணை கட்டி நம்ம மனதினுடைய ஆற்றலுக்கு கடிவாளம் போட்டு அதை நமக்கு நன்மையே செய்யக்கூடிய முறையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் தியானம் என்று பெயர், தவம் என்று பெயர். இதைத்தான் மகான்கள் ஜபம் என்று சொன்னார்கள், தொழுகை என்று சொன்னார்கள், பிரார்த்தனை என்று சொன்னார்கள், வழிபாடு என்று சொன்னார்கள். எல்லாம் ஒண்ணுதான், பேருதான் வெவ்வேறு. தண்ணீர் என்கிறோம், நீர் என்கிறோம், குடிநீர் என்கிறோம், வாட்டர் என்கிறோம், நீரு என்கிறோம், நீளு என்கிறோம், பாணி என்கின்றோம். பேரு தான் வேற, ஆனால் பொருள் ஒன்றுதான். அப்ப ஜபம் என்றாலும், தொழுகை என்றாலும், பிரார்த்தனை என்றாலும், வழிபாடு என்றாலும், மெடிடேஷன் என்றாலும், தியானம் என்றாலும், தவம் என்றாலும் ஒன்றுதான். என்ன? நம் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ஆற்றல் படுத்துவதற்கான நுட்பம். சாமி கோயில் போய் கண்ண மூடி என்ன பண்றீங்க? மனதை ஒருநிலைப்படுத்துறீங்க இறைவன் மேல. ஆமா, ஜபம் பண்றப்ப என்ன பண்றோம்? மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம். அந்த வாசகத்தின் மேலேயோ அல்லது அந்த சிலையின் மேலேயோ. தொழுகையில் என்ன செய்கிறோம்? மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம், இறைவன் பால் திருப்புகிறோம். தியானத்தில் என்ன செய்கிறோம்? மனதை ஒருநிலைப்படுத்தும். அதாவது நல்லா சொல்லுவாங்க, இந்த உடல் அசைந்தால் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் அசைவற்றிருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இந்த உடலை நம்ம அசைக்கிறதே இல்லை, அசைக்காம வச்சுட்டோம், ஆரோக்கியம் போச்சு. இந்த மனது அமைதியா இருக்கிறதுக்கு விடுறது இல்லை, அது கட்டுக்கடங்காமல் தெரிகிறது, மன ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆப்போசிட்டா இருக்குது இப்போ. அப்போ உடலை அசைத்தால் உடல் ஆரோக்கியம், மனம் அசைவற்றிருந்தால் மன ஆரோக்கியம். அப்ப மனம் அசைவற்ற நிலைக்கு செல்லணும், அப்பதான் ஞானம் முக்தி. அதற்கு முன்பாக அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு முதல் வரணும். சரிங்களா? அப்ப மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நான் நினைத்ததை நடத்துவதற்கான ஒரு கருவியாக எதை சொன்னாலும் நடத்துங்க. என்ன பண்ணாலும் உங்க மனசு நடத்தும். மனதினுடைய ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல், சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இப்ப கண்ணை மூடி உங்க வீட்டுக்கு நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு போயிடும். நீங்க ஏதாவது உங்க ஊருக்கு ஒரு சொந்த ஊர் நினைச்சீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிடும். இப்படி போயிடும். 2,30,000 மைலுக்கு அப்புறம் இருக்கிற சந்திரன் நினைச்சா போயிடும். 9 கோடி மைலுக்கு அப்புறம் இருக்கிற சூரியன் நினைச்சா போயிடும். இன்னும் மேல்நிலை தியானங்கள் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வரைக்கும் நினைச்சா போயிடும். பிரபஞ்சத்தை கடந்து போனா போயிடும்.
அபரிமிதமான ஆற்றல், மனதினுடைய ஆற்றல். இந்த பிரபஞ்சத்திலேயே இறைவனுடைய படைப்பிலே, இறைவனுடைய தன்மாட்டத்திலே உச்சகட்ட சக்தி நம்முடைய மனம். மனதை சாதாரணமா எடை போடாதீங்க. அதை பற்றி எந்த விழிப்பு நமக்கு இல்ல. கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையா, நம்ம மனதில இத்தனை ஆற்றலை வைத்துக்கொண்டு இன்னும் நம்ம போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இங்க நினைத்தால் நடக்கும். புரியுதா இல்லைங்களா? அவ்வளவு ஆற்றல் உங்க மனதுக்கு இருக்குது. மகான்களுக்கு மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னா, அதே மனம்தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? இந்த வழியா போனா அவினாசி வரும்னா, யார் இந்த வழியா போனாலும் அவினாசி வரும். மகான் நடந்து போனா தான் வரும்னு இல்லை, நீங்க போனாலும் நான் போனாலும் வரும். அப்ப அவர்கள் செய்த தியானத்தை பயன்படுத்தினா அவங்க நினைச்சதெல்லாம் நடத்திட்டு போயிட்டாங்கல்ல. சாதாரண வேதாத்திரி மகரிஷி 3வது வரைக்கும் படிச்சாரு. வறுமை, சோத்துக்கே வழி இல்லாத ஃபேமிலி. ஆமா, சாப்பாடு போறதுக்கு அவங்களுக்கு முடியல குடும்பத்துல. அவ்வளவு வறுமை. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த பயிற்சியை செல்ல வச்சிருக்காருன்னா முடியுமா? உங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இல்லையேல் மார்க்கமே கிடையாது. அப்ப மனம் எப்படி இருக்கணும்? ஆற்றல் பொருந்திய மனமாக இருக்கணும். கட்டுப்பாட்டுடன் கூடிய மனமாக இருக்கணும். அந்த மனச அது அலைஞ்சிட்டே தான் இருக்கும், இயல்பு. அதை அடக்கறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தோத்து போயிருவீங்கன்னு மகரிஷி சொல்றாரு. மனதை அடக்க நிலைத்தால் அலையும். என்ன எப்ப பார்த்தாலும் கண்ண மூடனா அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கிறேன்னு டென்ஷன் ஆனீங்கன்னா அது எச்சா அலையறக்க ஆரம்பிச்சிடும். இந்த குதிரைய உங்க காட்டை நாசம் பண்ணிட்டு இருக்க ஒரு குதிரைன்னு சொன்னேன்ல, அந்த குதிரைய போய் எடுத்தோன்னே ஏறி உட்காந்து மூக்குல கைவாழ்த்து போட்டு ஏறி உட்காந்து போயிட முடியாது. கொஞ்ச நாள் அதை பழக்கப்படுத்தணும். கொஞ்ச நாள் அதைய பழக்கப்படுத்த. அது காட்டுல நல்லா சுத்திட்டு இருந்தது. புரியுதுங்களா? கொஞ்ச நாள் பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்திட்டீங்கன்னா தான் உங்க கட்டுப்பாட்டுக்கு அது வந்துடும். அது மாதிரி மனச அடக்க நினைச்சீங்கன்னா அது அலைஞ்சு அலைஞ்சு ஓடும். எச்சா எச்சா பீரிட்டு பீரிட்டு போகும். அறிய நினைத்தால் அடங்கும். மனம்னா என்ன அறிஞ்சுக்குங்க. மனம்ங்கிறது என்ன? மனம்ங்கிறது ஒரு அலை. அப்ப அது என்ன பண்ணும்? அலைந்து கொண்டுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அலையை நீங்க என்ன பண்றதுக்கு ஆரம்பிக்கணும்? தியானத்துல நிலைப்படுத்த ஆரம்பிக்கணும். நிலைப்படுத்த எடுத்த உடனே நிலைப்படுத்தாது. சுவாசத்தை நீங்க கவனிங்கிற உடனே உடனே கவனிக்காது. கொஞ்ச நேரம் கவனிக்க, அப்புறம் போயிடும் வெளியே. மறுபடியும் பொறுமையா கூட்டிட்டு வரணும். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இந்த மூச்சை கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் கவனிங்க, அப்புறம் நீங்க போய் சுத்துங்க சொல்லணும். நீங்க பொறுமை மிக மிக அவசியம். தியானத்துல எடுத்தவங்க கவுத்தா நல்லா செய்ய முடியாது. பொறுமை மிக மிக அவசியம். வைராக்கியம் மிக மிக அவசியம். சரிங்களா? அப்ப கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்லை. கொஞ்ச நாள் அந்த குதிரையை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கரெக்டா அணைய கட்டிட்டீங்கன்னா, அப்புறம் லைஃப் லாங் அந்த குதிரை உங்களுக்கு கண்ட்ரோல் தான். லைஃப் லாங் அந்த அணை உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி கொஞ்ச நாள் தியானத்துல நீங்க பழகி வந்துட்டீங்கன்னா, ஒரு 48 நாள் இலக்கு வச்சுக்கோங்க. நல்லா பழகி வந்துட்டீங்கன்னா உங்க மனம் உங்க கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக வந்துடும். மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப மனதை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்ப மனதை ஆற்றல் படுத்தி, நுட்பப்படுத்தி, சக்திப்படுத்தி நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம நினைத்ததெல்லாம் நடப்பதற்கான மனமாக அதை மாற்ற முடியும். அதுதான் தியானம் செய்யும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, ஒன்றி 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 நின்று அந்த தியானம் ஏற்றும் போது உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். மனதிற்கு உறுதி, மனதனுடைய நுட்பம், மனதனுடைய ஆற்றல் அதிகமாகும். சரிங்களா? இப்படி பல நன்மைகளை நாம பெற இருக்கிறோம். சரி, நான் அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு இதை பற்றிய இன்னும் விளக்கங்கள் கொடுப்பேன். வியாழக்கிழமை வகுப்பிலே. செவ்வாய் அதற்கு அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு
இந்த ஆகினை தீட்சை கொடுக்க போகிறோம். இல்ல 2 வகுப்பு பத்தாது. அடுத்த வகுப்பு, அதுக்கு அடுத்த வகுப்பு 2லயுமே விளக்கம் தான் கொடுப்போம். இதிலிருந்து 3வது வகுப்பு உங்களுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுப்போம். இப்ப இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு லீவ் இருக்கும், அடுத்த நாள் வகுப்பு இருக்கும், அப்புறம் லீவ் இருக்கும், அடுத்த நாள் வகுப்பு இருக்கும், அப்புறம் 2 நாள் லீவ் இருக்கும். ஒரு வாரம் கேப் இருக்கு. இன்றிலிருந்து கரெக்டா ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு இந்த வகுப்பு கொடுக்கப்படும். தீட்சை கொடுக்கப்படும். ஆக்கினை தியான தீட்சை கொடுக்கப்படும். இது உங்கள் வாழ்க்கையில மிக மிக உயர்ந்த ஒரு புண்ணியமான ஒரு செயல். இதற்கு மேல உயர்ந்த செயல் வாழ்க்கையில இல்லை. ஏன்? ஔவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது அவ்வளவு அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். இந்த புலன்கள் நல்லா இருக்கிறது அதை விட பெருசு. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. நீங்கள் இப்போ கற்றுக்கொண்டிருப்பது ஞானம். ஞானம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. வாழ்வை பற்றிய கல்வியை, அந்த ஞானத்தை பெறுவது அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. இதெல்லாத்தையும் நீ கத்துக்கிறது ஒரு பக்கம் பெருசுதான். ஆனா அதை கற்றுக்கொண்டு நீ பிறருக்கு தானம் வழங்குவது, நன்மை செய்வது, ஈகை செய்வது, தொண்டு செய்வது மிகப்பெரியது. அதைவிட பெரியது நீ தவம் செய்வது. நீ தவம் செய்வது, தவம் செய்யறதுக்கு மேல பெரியது இந்த உலகத்திலேயே கிடையாது என்று ஔவையார் சொல்லிவிட்டார். தானமும் தவமும் தான் செய்திடின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. சொர்க்கம் உனக்கு ஓப்பன் ஆயிரும். வாழும் போதே சொர்க்கத்தில் இருப்ப நீ. சரிங்களா? அப்ப தவத்திற்கு உயர்ந்த ஒன்று இல்லை. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். வள்ளுவர் சொல்றார், அடிச்சு சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்பவர் தன்னுடைய கர்மாவை, தன்னுடைய செயலை, தன்னுடைய கடமையை, தன்னுடைய பணியை மிகச் சரியாக செய்வார். மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. இப்ப அப்படிதான் சமுதாயமே இருக்கு. ஏன் சமுதாயத்தில் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு சந்தோஷமே இல்லாம துன்பப்படுறாங்க மக்கள் அப்படின்னா வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? இலர் பலராகிய காரணம், இந்த சந்தோஷம் இல்லாதவங்க, அமைதி இல்லாதவங்க, ஆரோக்கியம் இல்லாதவங்க பலரானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். சிலர் தான் அந்த நோற்பு என்ற தவத்தை செய்கிறார்கள். நோவாதார் பலர். பலர் தியானத்தை செய்யறதில்லை. தியானம் செய்யாத போது மனம் கட்டுப்பாட்டுக்கு வருவதில்லை. மனம் கட்டுப்பாட்டுக்கு வராத போது வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்கு வருவதில்லை. அப்ப வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்கு வராத போது வாழ்வில் துன்பமே மிச்சம். அப்ப மனம் போல் வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் தவம் போல் வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தவம் ஏற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். மன ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அந்த மனதை கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க மகிழ்வாக வாழ முடியும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தவத்தை இந்த வாழ்க்கையில கிடைத்தற்கரிய தவத்தை நீங்க பெற போறீங்க. நீங்கள் எல்லாம் தவ செல்வர்கள், தவ செல்விகளாக மாற போறீங்க. அடுத்த 2 வகுப்புக்கு அடுத்து 3வது வகுப்புல அந்த தியானத்தை கொடுக்கிறோம். இது நீங்கள் பிறந்த பிறப்பிலே உச்சகட்டமான ஒரு உயர்ந்த நிலை, இந்த தியான தீட்சை பெறுவது. அப்ப அந்த தியான தீட்சை பெறுவதற்கு சில விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு வாரத்திற்கு எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணா நல்லது. குறிப்பாக ஒரு வாரத்திற்கு நீங்க சிலவற்றை ஃபாலோ பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹின்ஸா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுறோம். நான் இப்ப சிம்பிளா சொல்லி நிறைவு செய்யறேன். 1, இந்த ஒரு வாரத்திற்கு நீங்க இந்த ஒரு வாரம் கழிச்சு தியானம் பெற போறீங்க. அப்ப இந்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது முதல் விஷயம், அதிகாலை 6 மணிக்கு முன்பாக எழ வேண்டும். 6 மணிக்கு முன்பாக நிச்சயமாக எழுந்து விட வேண்டும்.
6 மணிக்கு முன்பாக பச்சை தண்ணீரிலே குளிக்க வேண்டும். இதெல்லாம் கட்டாயமா நீங்க செய்யணும் ஒரு வாரத்துக்கு. இந்த ஒரு வார விரதம் நீங்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த தியானத்திலே உங்களுக்கு ஆற்றலை நீங்கள் உணர முடியும். பல ஆண்டுகள் தவம் செய்து கிடைக்காத ஒரு ஆற்றலை கூட அந்த ஒரு நாள் தியானத்தில் நீங்க பெற முடியும். சரி, ஆனா உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திட்டு வரணும். ஏனோ தானோன்னு வந்தீங்கன்னா தியானம் கொடுத்துருவோம், பட் எஃபெக்ட் இருக்காது. நோ யூஸ். அப்ப அதிகாலையில எழுந்திருக்க வேண்டும். 5 மணியிலிருந்து 5:30க்குள்ள எழுந்திருச்சிருங்க நிச்சயமாக இந்த ஒரு வாரத்துக்கு. கண்டிப்பா பச்சை தண்ணீர்ல குளிச்சிடணும். சரிங்களா? அதே போல காலையில உடற்பயிற்சி இப்ப நம்ம சொல்லி கொடுத்த வரைக்கும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. கபாலபதி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறோம். சரிதானுங்களா? அதை தொடர்ந்து நீங்கள் செய்து வர வேண்டும். 7 நாள் செய்யணும். காயகல்ப பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஒரு வாரத்துக்கு. நான் அடுத்த வகுப்புல இது ஏன்ங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் 5 அளவு முறை. இந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறோம். பசிச்சு சாப்பிட்றது, சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது, சுத்தமான சத்தான உணவை எடுத்துக்கொள்வது, சரியான கடை உணவுகளை தவிர்ப்பது, முழு கவனத்தோடு சாப்பிடுவது, வாயை மூடி மென்று சாப்பிடுவது, நிலத்தில் அமர்ந்து சாப்பிடுவது, விரிப்பை போட்டு சாப்பிடுவது, குனிந்து சாப்பிடுவது, தியானம் போல சாப்பிடுவது, தண்ணீரை முடிந்த வரைக்கும் நாம சொன்ன அந்த தண்ணீருக்கான விதிமுறைகளை கடைபிடிப்பது. சரிங்களா? தூக்கம் இரவு கட்டாயமாக ஒரு 10 மணிக்கு முன்பாக படுப்பது, 5 மணிக்கு முன்பாக எந்திரிப்பது, இரவு பல் துளைக்கி விட்டு படுப்பது. சரிங்களா? முடிந்த வரைக்கும் நல்ல எண்ணங்களை எண்ணுவது, நல்ல சொற்களை பேசுவது, நல்ல செயல்களை மட்டுமே செய்வது. சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிடும். சாமிக்கு மாலை போட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க. 2 வேளை குளிங்க, பச்சை தண்ணியில குளிங்க, ஒன்னும் ஆயிராது, பயப்படாதீங்க. சாமிக்கு மாலை போட்டா எல்லாரும் பண்றோம்ல, புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆக்சுவலா சாமிக்கு மாலை போட்டா சாமிக்கு நல்லது இல்லை, நமக்கு நல்லது. எல்லாரும் பார்த்தாலும் சாமின்னு சொல்லுவோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், கெட்ட எண்ணம் இருக்காது. காலை நேரத்தில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம், சாயங்காலம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம், பஜனை பாடுவோம், கண்டதை சாப்பிட மாட்டோம். இப்ப எல்லாம் சாமிக்கு மாலை போட்டு தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அந்த இதெல்லாம் இந்த இப்ப கதையே இல்லை. இப்ப நிறைய பேர் அதை தப்பா பயன்படுத்துறாங்க, அது வேற. உண்மையாலுமே நீங்க சாமிக்கு மாலை போட்டா எப்படி இருப்பீங்க? அப்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீங்க விரதம் இருங்க. குறிப்பாக இந்த ஒரு வாரத்திற்கு உங்களுடைய வித்து சக்தியை செலவு இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த உயிர் ஆற்றல் குண்டலினி சக்தி உங்களுடைய வித்திலிருந்து தான் எழுச்சி பெறுது. உங்க மன ஆற்றலுக்கு அடிப்படை உங்களுடைய வித்து ஆற்றல் தான். அப்ப காயகல்ப பயிற்சி நீங்க நல்லா செஞ்சு வித்து ஆற்றலை நல்லா வச்சிருந்து வித்து செலவில்லாம வச்சிருந்தீங்கன்னா, அதனாலதான் கோயிலுக்கு போனா கூட வித்து செலவு பண்ணக்கூடாதுங்கிறாங்க மாலை போட்டா. காயகல்பத்துல உங்களுக்கு எல்லா விளக்கம் கொடுத்தாச்சு. அப்ப வித்து ஆற்றலை ஒரு வாரத்துக்கு செலவில்லாம பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஒப்புதலோடு. அதுக்கு நான் அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்க வேண்டாம். முடிந்த வரைக்கும் 5 அளவு முறை கடைபிடிக்கணும். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். எப்பவுமே நல்லதே நினைங்க. நல்ல வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. நல்ல செயலை மட்டும் செய்யுங்க. நல்லா இல்லாத கெட்ட எண்ணங்களை, கடும் சொற்களை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நிறுத்திடுங்க, மௌனமா இருங்க. சரிங்களா? இயற்கை வாழ்வியல கடைபிடிங்க. உணவு அளவா எடுத்துக்கொள்ளுங்க. பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்ப தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். நல்லா செய்யுங்க இந்த ஒரு வாரத்திற்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு வாரம் நீங்க செய்யக்கூடிய பயிற்சியினுடைய பலனைத்தான் நீங்க 7வது நாள் அனுபவிக்க போறீங்க. இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்க சக்சஸ் ஆயிரும். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திடுவீங்க. மகான்கள் உங்களுக்குள்ள அந்த தியானத்தை கொடுத்துருவாங்க.
இதுல என்னென்னவெல்லாம் கடைபிடிக்கணுங்கிற லிஸ்டையும் உங்க குரூப்ல நான் ஷேர் பண்றோம். தயவு செய்து ஒரு வாரத்திற்கு இந்த விரத முறைகளை கொஞ்சம் கடுமையா ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு நாமே சுய கட்டுப்பாடு, கடுமையான கஷ்டப்பட்டு இல்லை, சுய கட்டுப்பாட்டோடு. உதாரணத்துக்கு ஒரு 7 நாளைக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விதியெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க? இமி பேசாம ஃபாலோ பண்ணுவோம். 1 கோடி ரூபாய் கொடுத்தா, 1 கோடி இல்ல 1 லட்சம் கொடுத்தாலே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தியானத்தை மகான்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. உங்க வாழ்க்கை அன்றிலிருந்து மாறப்போகிறது. சரியா? நீங்க மறுபிறப்பு எடுக்க போகிறீர்கள். உங்க உடல் மனம் அத்தனையிலையும் மாற்றம் நிகழப் போகிறது. இதற்காக நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைத்து தான் ஆகணும். அதனால நான் சொன்ன விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம பயிற்சியில 2 மாசமா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துருக்கிறீங்க. அது எல்லாம் செயல்படுத்துங்க இந்த ஒரு வாரத்திற்கு நன்றாக. சரிங்களா? அந்த ஒரு வாரத்திற்கு அப்புறம் நம்ம அந்த தியானத்தை பெற இருக்கிறோம். இந்த ஒரு வாரம் நீங்க அந்த விரத முறைகளை சிறப்பாக கடைபிடிங்க. நான் அடுத்த 2 வகுப்புகளும் இந்த தியானத்தை பற்றி தான் முழு விளக்கம், எப்படி செய்யறது, என்ன பண்ணணும் எல்லாமே சொல்ல போறோம். அதனால நீங்க சிறப்பா அதில் கலந்துக்கோங்க. சரிங்களா? இனி எப்படி இருக்கும்னா 10:15 நான் வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். இறைவனுக்கு குருவனுக்கு முடிஞ்சோடனே வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் இருக்கும். அது அந்த பயிற்சிக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கான தியானத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? அதனால எப்பவும் போல லேட்டா வராம சரியான நேரத்திற்கு சரியா வர்றதுக்கு முயற்சி எடுங்க. சரியானுங்களா? மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, நேர மேலாண்மையும் வருகை பதிவும் 100% உங்ககிட்ட இருந்தா நீங்க 100% வெற்றி அடைகிறத கடவுளாலே தடுக்க முடியாது. இந்த இரண்டுல நமக்கு கொஞ்சம் அலட்சியம் வந்துருச்சுன்னா நிச்சயமா கடவுளே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நன்றாக புரிந்து கொண்டு நீங்க தொடர்ந்து சிறப்பாக செயல்படுங்க. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் சிந்தனை தொடர்வோம் என்று கூறி உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலிருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.